தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் தன் மீதான விமர்சனங்களுக்கு செயல்பாடு மூலம் பதிலளிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் உதயநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடு மூலம் பதிலளிப்பேன் என தெரிவித்தார். இளைஞரணி செயலராக பொறுப்பேற்கும் போது இதே மாதிரி விமர்சனங்கள் வந்தது. என்னுடைய பணிகள் மூலமாக மட்டும்தான் நான் அதை நியாயப்படுத்த முடியும். அது மாதிரி அமைச்சர் பொறுப்பு கொடுக்கும்போதும் சரி, சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, விமர்சனங்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக எல்லா விமர்சனங்களையும் நான் வரவேற்கிறேன், உள்வாங்கிக் கொள்கிறேன். அந்த விமர்சனங்களுக்கு பதிலாக என்னுடைய பணிகளில் நான் சிறப்பாக அமைச்சுப்பேன். இதைத் தொடர்ந்து எழும்பூரில் உள்ள பெரியார் நினைவிடத்திற்கு சென்று உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதனிடையே துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து மாநிலம் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு உள்ளன. திமுகவினர் ஆங்காங்கே பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். முன்னதாக சேகர் பாபு, அன்பில் மகேஷ் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். அவருக்கு நடிகர்கள் கமல்ஹாசன், தனுஷ் உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் வாழ்த்து தெரிவித்து உள்ளனர். புதிய பதவியில் ஜொலிக்க வாழ்த்துவதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.